ஹஸ்டோ தமிழ் ஜெய் வியாசாசிரியின் வணக்கம். அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள வாரங்களில் திங்கட்கிழமை பற்றி பார்ப்போம். திங்கட்கிழமையின் காரகத்துவங்களை முதலில் பார்ப்போம். ஜோதிடத்தில் சந்திரனை மாத்துகாரகன், தாய்காரகன், மனசுகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறது. சந்திரனே திங்கட்கிழமையை ஆளுகிறார். சந்திரன் மதி மற்றும் உடலுக்கு காரகன் ஆர். மேலும் சந்திரன் நமது உடல் பகுதிக்கு முகம், வயிறு காரகர் ஆவார். சந்திர தசை காலம் 10 ஆண்டுகள். சந்திர தசப்புத்தியில் காலம் முழுவதும் பலன்களை தருவார். திங்கட்கிழமை என்பது அழகு, அமைதி, அன்பு, குழப்பமான நிலை, ஞாபக சக்தி, அவசரம், கண்ணீர், தாழ்வு மனப்பான்மை, பயந்த சுபாவம் ஆகியவற்றைக் குறிக்கிறது. சந்திரன் என்றால் அன்பை, மனதை பிரதிபலிக்கிறது. சந்திரன் பற்றி குறிப்புகள் சில: நிறம் வெண்மை, எண் 2, உலோகம் முத்து, திசை வடமேற்கு, நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், அதிதேவதை பார்வதி ஆகும். திங்கட்கிழமை அன்று என்ன காரியங்கள் செய்தால் மிகவும் நல்லது என்று பார்ப்போம். சந்திர பகவானுக்குரிய நாளான திங்கட்கிழமைகளில் தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்கள் சார்ந்த பொருட்களை வாங்கலாம். எந்த ஒரு புதிய செயலை சிந்தித்து தொடங்குவதற்கு மிக உகந்த நாள். வெளியூர் பயணங்கள் செய்தல். பயணங்களால் அனுகூலமான பலன்களைப் பெறலாம். தாய்க்கு தேவையான உதவி செய்ய ஏற்ற நாள். திங்கட்கிழமை அன்று மாங்கல்யம் செய்யலாம், திருமணம் செய்யலாம், புதிதாக கடை, வியாபாரம் தொடங்கலாம், சங்கீதம் கற்றுக்கொள்ளலாம், ஹோமங்கள் செய்யலாம், புராணங்கள் படிக்கலாம், தானிய சேமிப்பு ஆரம்பிக்கலாம். திங்கட்கிழமை அன்று வீட்டில் அல்லது காட்டில் கிணறு வெட்டுதல், கோவிலுக்கு திருப்பணி தொடங்குதல், சிவனை வணங்குதல் நல்ல பலனளிக்கும் செயல்கள் ஆகும். மேலும் திங்கட்கிழமை அன்று தெற்கு திசையில் பிரயாணம் மேற்கொள்ளுவது நல்லது. சந்திரனுக்கு உரத்தில் இருக்கும் பொருட்களை வாங்குவது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். அந்த வகையில் திங்கட்கிழமையில் அரிசி வாங்குவது, இனிப்புப் பொருட்கள் வாங்குவது, பால் பொருட்கள், தானியங்கள், மின்சாதன பொருட்கள் ஆகியவற்றை வாங்கும் பொழுது அதிர்ஷ்டம் உண்டாகும். குழந்தைகளின் கல்வியைத் தொடங்குவதற்கு, பள்ளியில் சேர்ப்பதற்கு உரிய நாள் ஆகும். திங்கட்கிழமை அன்று செய்யக்கூடாத காரியங்கள் பற்றி பார்ப்போம். திங்கட்கிழமையில் புதிய வீடு வாங்க, புதிதாக வீடு கட்ட மனை வாங்க, இரும்பு போன்ற பொருள்களை வாங்குவதற்கு உகந்தது அல்ல. இந்நாளில் பேனா, பென்சில், கலை தொடர்பான பொருட்கள், இசை தொடர்பான பொருட்கள், விளையாட்டுப் பொருட்கள், மொபைல் போன்றவற்றை வாங்கக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. திங்கட்கிழமை ராகு காலத்தில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். மேலும் திங்கட்கிழமை ராகு காலத்தில் ஆன்மீக மற்றும் மங்களகரமான செயல்களை செய்வதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். திங்கட்கிழமை கருப்பு, நீலம், பழுப்பு, ஊதா நிற ஆடைகளை அணியக்கூடாது. திங்கட்கிழமை அன்று வெள்ளை ஆடை மற்றும் பால் தானம் செய்யக்கூடாது. திங்கட்கிழமை வடக்கு, கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையில் பயணம் செய்வது நல்லது அல்ல. அப்படி பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் எதிர் திசையில் சில அடிகள் எடுத்து வைத்த பின்னர் இந்த திசைகளில் பயணிக்கலாம். திங்கட்கிழமையும் சஷ்டி திதியும் இணைந்து வரும் நாட்களில் எந்த பொது காரியங்களையும் செய்வதை தவிர்க்க வேண்டும். சிவ வழிபாட்டில் துளசி பயன்படுத்துவதும், சிவனுக்கு அர்ச்சனை செய்யும் போது தேங்காய் பயன்படுத்துவதும் கூடாது. வாரத்தின் எந்த நாளிலும் தவறதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக திங்கட்கிழமையன்று சூதாட்டம், திருடுதல், பொய் சொல்லுதல் போன்ற செயல்களைச் செய்தல் கூடாது. பின்விளைவு மிக அதிகமாக இருக்கும். திங்கட்கிழமை எந்த தெய்வத்தை வணங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று பார்ப்போம். எந்த கிழமை ஆனாலும் முதலில் விநாயகரையும் மற்றும் நமது குல தெய்வத்தையும் வணங்கிய பிறகுதான் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும் என்பது முன்னோர்களின் வாக்கு ஆகும். திங்கட்கிழமைகளில் வரும் பிரதோஷங்களில் சிவனை வேண்டி பிரதோஷ விரதம் இருப்பது மிகுந்த நன்மையை தரும். திங்கட்கிழமைகளில் சிவாலய தரிசனம் நன்மை தரும். தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்களைக் கொண்டு அம்பிகையும் சிவபெருமானையும் வழிபடுவது நல்லது. இதனால் நல்ல அந்தஸ்து உண்டாகும். இத்திங்கட்கிழமைகளில் சந்திரனின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த நாளில் திருப்பதி அல்லது திங்களூர் சென்று வழிபாடு செய்து வந்தால் ஜாதகத்தில் சந்திரனால் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்கும். மேலும் சந்திர தசப்புத்தி உடையவர்கள் திங்கட்கிழமை அன்று திருப்பதி அல்லது திங்களூர் சென்று வழிபாடு செய்தால் சந்திரனின் தோஷம் அகல்வதோடு மனக்குழப்பம் நீங்கும். திங்கட்கிழமை அன்று சந்திரனை வழிபடுவதும் சிவபெருமானை வழிபடுவதும் அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கும். திங்கட்கிழமையானது சிவபெருமானுக்கு உகந்த அற்புதமான நாளாக இருக்கிறது. இதை சோமவார விரதம் என்பார்கள். ஆகவே திங்கட்கிழமை அன்று விரதங்கள் இருந்து பால், அரிசி மற்றும் சர்க்கரை போன்றவற்றை படையலாகவும் வைத்து வழிபடலாம். இப்படி வழிபட்டு வருவதால் நற்பலன்களை பெறலாம். சோமவாரம் மிகவும் சிறந்தது. மனம் ஆரோக்கியம் அடையும். நீண்ட காலமாக நிறைவேறாத விருப்பங்களை நிறைவேற திங்கட்கிழமை அன்று 21 வில்வ இலைகள் கொண்டு சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். நமது விருப்பங்கள் நிறைவேறுவது மட்டும் அன்றி நமது சந்திர தோஷங்களும் நீங்கும். நன்றி, வணக்கம்.